அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது முருகருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீப வழிபாடு செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இந்த வெற்றிலை தீப வழிபாடு தொடர்ந்து 9 வாரங்கள் செய்து வந்தால் நம் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். சொந்த வீடு கனவு நிறைவேற தானாக வழி பிறக்கும். அதோடு நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். அன்று இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்தால் நம் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும், நம் கஷ்டங்களும் தீரும். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு 3 விசேஷ தினங்கள் உள்ளன. அதில் செவ்வாய்க்கிழமை அன்றும், கிருத்திகை நட்சத்திரம் அன்றும், சஷ்டி தினத்தன்றும் முருகப்பெருமானை தொழுது வந்தால் நன்மைகள் பல கிடைக்கும். அதோடு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் உள்ளன. அதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நிலப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதாவது சொந்த வீடு கட்டும் கனவு நிறைவேறும், சொந்த நிலம் வாங்கும் கனவும் நிறைவேறும். அவ்வாறுதான் எனது கோரிக்கையும் இந்த வெற்றிலை தீப வழிபாடு தொடர்ந்து 9 வாரங்கள் செய்து நிறைவேறியது. இந்த வெற்றிலை தீப வழிபாட்டு முறை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நம்மிடம் முருகப்பெருமானின் திருவுருவப் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அதை துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். பிறகு அதற்கு வாசனை நிறைந்த மலர்களை வைக்க வேண்டும். சிவப்பு மலர்கள் வைத்தால் மிகவும் சிறப்பு. இந்த பூஜையை கிழக்கு திசை நோக்கி அல்லது வடக்கு திசை நோக்கி செய்யலாம். அடுத்ததாக காம்புடன் கூடிய 6 வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றிலைகள் நல்லதாக இருக்க வேண்டும். கிழிந்தோ அழுக்காகவோ இருக்கக்கூடாது. வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டு வைக்க வேண்டும். பிறகு ஒரு தாம்பாளத்தட்டின் மீது 6 வெற்றிலையை வைத்து அதில் மயில் போல பரப்பி வைக்க வேண்டும். பின்னர் அந்த வெற்றிலைகள் மீது நடுவே ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். பிறகு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போற்று தீபமேற்ற வேண்டும். நாம் ஏற்கனவே கிள்ளி வைத்துள்ள வெற்றிலை காம்புகளை அந்த அகல் விளக்கின் நடுவில் போட வேண்டும். இந்த விளக்கிற்கு நெய் ஊற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த விளக்கை ஏற்றிவிட்டு நம் வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வைத்து, முருகா, நீயே என் வேண்டுதலையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். வெற்றிலை தீப வழிபாட்டினை தொடர்ந்து 9 வாரம் செய்து வந்தால் நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். நம் நினைத்த காரியமும் நிறைவேறும். நானும் இதேபோல் என் கோரிக்கையை வைத்து 9 வாரம் தொடர்ந்து செய்து வந்தேன். 7வது வாரமே என் வேண்டுதல் நிறைவேற்றி விட்டார் அந்த முருகர். நீங்களும் உங்கள் வேண்டுதலை வைத்து தொடர்ந்து 9 வாரம் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை செய்து வாருங்கள். உங்கள் வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும். நன்றி.